Good morning students. Welcomes to Lavanya's teaching. 11th ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம் இன்றைக்கி. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். யூனிட்னா என்னன்னு சொல்கிறேன். யூனிட்னா மெஷர்மெண்ட்டோட பேசிக் அளவு தான் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு தெரியாத அளவை தெரிஞ்ச அளவோட கம்பேர் பண்ணால் தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். நம்மளுக்கு இப்போ கிலோகிராம்ஸு, லிட்டரு, அப்புறம் டைம் லெவல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இப்போது கிலோகிராம்னால் அதில் கிராமு, லிட்டர்னால் மில்லி லிட்டர், அப்புறம் இது டைமில் செகண்ட்ஸ், இதெல்லாம் தான் பேசிக் அளவு. இந்த பேசிக் அளவை தான் நம்ம யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இது தராசு தட்டு. இந்த தராசு தட்டில் ஒரு பக்கம் தெரியாத அளவு, நம்ம போய் சர்க்கரை கேட்குறோம் இல்லை ரைஸ் கேட்குறோன்னா தெரியாத அளவு ஒரு பக்கம் வச்சுட்டு தெரிஞ்ச எடைக்கல்லை ஒரு பக்கம் வைப்பாங்க. ரெண்டும் ஈவனாக இருக்கும்போது நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அடுத்து இது ஜாரு. இந்த ஜாரில் லிக்விட் ஐட்டம்ஸ் லைக் மில்க்கு, ஆயிலு, இது எல்லாத்தையும் அதில் அளப்பாங்க. இதை அளந்து ஊற்றும் பொழுது ஒரு லிட்டர் வேணும்னா அது ஃபுல்லாக அளக்கும் போது 1 லிட்டர். ஸோ இது டைம் பீஸு. இது உங்களுக்கு தெரியும். இது எப்படி நீங்கள் டைம் பார்க்குறது உங்களுக்கு தெரியும். இதோட பேசிக் அளவு செகண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தெரியாத அளவை தெரிஞ்ச அளவு கூட கம்பேர் பண்ணுவாங்க. அந்த கம்பேர் பண்ணுறதுக்கான பேசிக்கான அளவு தான் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த யூனிட்ஸை 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், இன்னொன்று டிரைவ்டு யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் என்னென்னா கிராமு, லிட்டரு, அப்புறம் டைமில் ஹார்ஸ்லாம் இதெல்லாம் ஃபண்டமெண்டல். இதிலிருந்து டிரைவ் பண்ண தான் டிரைவ்டு யூனிட்ஸ். டிரைவ்டு யூனிட்ஸ்னால் என்னென்னா அசலரேஷன், வெலாசிட்டி, இதெல்லாம் டிரைவ்டு யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன இப்போ எதுக்காகன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லணும். ஒரு மனுஷன் ஓடுறான்னா அவன் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தூரத்தை கடந்திருக்கான். ஸோ டிஸ்டன்ஸும் உங்களுக்கு டைமும் சேர்ந்து ரெண்டும் கம்பைன் பண்ணி வரும். அதனால் அது டிரைவ்டு யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் என்ன, டிரைவ்டு யூனிட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸும் டிரைவ்டு யூனிட்ஸும் சேர்ந்ததை நம்ம சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் 3 லெவல்ஸில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா யூனிட்ஸை பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று சிஜிஎஸ்னால் மீட்டர், கிராம், செகண்டு. எம்கேஎஸ்னால் என்னென்னா மீட்டர், கிலோகிராம், செகண்டு. அப்புறம் எஃப்பிஎஸ்னால் ஃபுட்டு, பவுண்டு, செகண்ட். இந்த நம்ம பிரிட்டிஷ் இதுன்னு கூட சிஸ்டம் கூட சொல்லலாம். ஸோ இது 3 இன்டர்நேஷ்னல் லெவலில் டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காகனா இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நம்ம வியாபாரம் பண்ணலாம், சில பொருட்கள் வாங்கலாம். அந்த இடத்துல ஏமாறவும் கூடாது. ஏமாற்ற முடியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி 3ஆக டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான யூனிட்ஸ்னால் என்னன்றது. இந்த ஃபஸ்ட் லெசனில் ஜஸ்ட்டு இன்ட்ரோ மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். போக போக இந்த லெசனை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்தா தெளிவாக புரிஞ்சிடும். ஃபிசிக்ஸுன்றது ரொம்ப 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 ஈஸியானது தான். பேசிக்காக நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2-3 வாட்டி கூட பார்க்கணும். பார்த்ததுமே புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியானது தான். யூனிட்ஸ்னால் மெஷர்மெண்ட்டோட பேசிக் லெவல் தான் யூனிட்ஸ். அவ்வளோதான்.